ஆனந்தம் இயற்கை யோகா மருத்துவ மையம் நான் ஆரம்பிச்ச என்னுடைய ரொம்ப காலத்து கனவு. என்னை பெற்றெடுத்த தாய் ஞானம்மாள் யோகாக்காகவே பிறந்து யோகாக்காகவே 98 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையத்தில் உடல் பருமன் மற்றும் தொப்பை குறைய, முழங்கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, தலைவலி, டென்ஷன், பிரஷர், அஜீரணம், அசிடிட்டி, அல்சர், சொரியாசிஸ், சரவாங்கி, சிறுநீரக பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி, வெரிகோஸ் வெயின், தைராய்டு, வீசிங், ஆஸ்துமா, மலச்சிக்கல், குடலிறக்கம், கண் பார்வை கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட சிறப்பு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா சிகிச்சைகள் வழங்கி வருகிறோம். மலச்சிக்கலே மனச்சிக்கலுக்கு காரணம். பிரச்சனைகளிலிருந்து விடுபட சிறப்பு இயற்கை மற்றும் யோகா சிகிச்சைகள் வழங்கி வருகிறோம். வணக்கம், என்னுடைய பெயர் யோகா மாஸ்டர் எல்லுசாமி. நான் ஃபர்ஸ்ட்ல நிறைய ஸ்கூலுகளுக்கு எல்லாமே யோகா எடுக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோயில்பாளையத்திலிருந்து துடியலூர் போற ரோட்ல அத்திப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இப்போ ஸ்கூலுகளுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த யோகா மருத்துவ மையத்தில் நிறைய மருத்துவங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இயற்கை முறையானது. இந்த யோகாவில் நாங்கள் எப்படி வந்தோம், இந்த இயற்கை வைத்தியத்துக்கு எப்படி வந்தோம், இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனது தாயார் 98 வயதான யோகா பாட்டி ஞானம்மாள் அவங்க தான் எனக்கு அம்மா. இவங்க சின்ன வயசுலேருந்தே நிறைய யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது, அதாவது கேரளாவில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். கேரளாவில் வந்தீங்கன்னா மலங்காடு, நிறைய வயல், இது எல்லாமே இருக்கும். சாதாரண விவசாயத்தை குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். விவசாயம் நல்லா தெரியும். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போல்லாம் யோகான்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்புறம் கேரளாவில் ஆசான் இருப்பாங்க. அந்த ஆசான் எண்ணெயிட்டு உழியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உழிச்சல் பிழிச்சல் சொல்லுவாங்க. அவர் எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டு நல்லா பின்னாடி வளைய சொல்லுவார். சரி, என்னடா வளைய சொல்கிறாரே அப்படின்னு சொன்னால், நல்லா வளையணும், வலி ஆகும், இல்லை நீ வளைஞ்சுதான் ஆகணும் அப்படிம்பார். சரி, ரைட்டு, வளையிறமே அப்படின்னு வளைஞ்சோம். கைகளை கொண்டு போய் பின்னாடி முட்டை சொன்னார். முட்டை வச்சோன்னா இப்போ அதுக்கு பேர் என்னன்னா சக்கராசனம். அன்னைக்கெல்லாம் ஆசனத்தை பற்றி தெரியாது. அவர் இதெல்லாம் வளைச்சி எடுத்துவார். அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்திலேயே இந்த குடல் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. குடல் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வருவாங்க. பாட்டி, அப்போ பாட்டி சொல்ல மாட்டாங்க, அம்மா எனக்கு குடல் விழுந்துருச்சாட்டு இருக்குது, வயிற்றால போகுது அப்படிம்பாங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா, குடல் விழுந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அப்போ சரி அப்படின்ட்டு பாட்டி என்ன பண்ணுவாங்க, எண்ணெயை போட்டு நீவி விட்டு நல்லா தட்டி விட்டு ஒரு டேபிள் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி கீழே குதிக்க சொல்லுவாங்க. கைகளை 2 மேலே தூக்கி நேராக முன்னாடி குமியப்பா தரை தொடுன்னு சொல்லுவாங்க. இது பாதஹஸ்தாசனா அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். இந்த மாதிரி ஆசனங்கள் நிறைய எங்கள் அம்மா பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதையே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளைச்சோம், உடம்புகளை வளைச்சோம். அந்த வளைச்சது தான் இன்னைக்கு எங்களுக்கு யோகாவுக்கு உதவிகரமாக இருந்தது.
காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், நோய்க்கிருமி தொற்று, அதிக நாள் உதிரப்போக்கு, கருச்சிதைவு ஏற்படுதல், கர்ப்பப்பை இறக்கம், 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் ஆவது, சிறுவயதிலேயே பூப்படைவதால் இன்றைய பெண்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் போன்றவைகளிலிருந்து விடுபடவும், மேற்கண்ட பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய குழந்தையின்மைக்கு இயற்கை மற்றும் யோகா மூலிகை சிகிச்சைகள் சிறந்த முறையில் வழங்கப்பட்டு வருகிறோம். விதையில்லாத உணவுப் பொருட்களே குழந்தையின்மைக்கு காரணம். அன்னைக்கு வயல் வேலை செய்வோம். வயல்ல தான் வேலை செஞ்சு நெல் அறுத்து, நெல் நட்டி, நெல் அறுத்து எடுத்து ஒல்லுல உலக்கையில எல்லாம் குத்தி இடிச்சு அதைய அரிசியா பண்ணி தான் நாங்க சாப்பாடே போட்டுச்சோம் எங்க அம்மா எங்களுக்கு. அப்போ இயற்கை உணவுன்னா என்னன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. வயல்ல எப்படி இது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வயல் கட்டுவாங்க. அந்த வயல்ல எருக்கலன் இலை, எட்டி இலை, வேப்பிலை இதெல்லாம் வெட்டிட்டு வயல்ல போட்டு மிதிச்சு விட்டு நிறைய இது பண்ணி அந்த இலையில இருந்து அதை சேரான உடனே என்ன பண்ணுவாங்க, அது இத்து போன உடனே எடுத்து கொண்டு போய் குச்சிகளை வெளியில வீசிட்டு அப்புறம் உழவு ஓட்டி நெல் நட்டி அறுத்து அதை கொண்டு வந்து சாப்பாடு எடுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்கூல்ல இருந்து நிறைய குழந்தைகளை டெவலப் பண்ணி வெளிநாடுகள், அந்தமான், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு நாங்க குழந்தைகளை கொண்டு போய் இதுவரையிலும் என்னுடைய சார்பா நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக தமிழ் நாட்டு மண்ணில் இருந்து ஒரு 150 பேர்த்துக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருக்கேன், சில்வர் மெடல் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப நேத்து கூட நான் அந்தமான்ல இருந்து தான் வர்றேன். அந்தமான்ல யோகா போட்டிகள் நடந்தது, அங்க இருந்து தான் வர்றேன். அந்த போட்டிகளில் கலந்து அந்த குழந்தைகளும் கூட்டிட்டு போன 7 குழந்தைகள் கூட்டிட்டு போயிருந்தேன். நான் மட்டும் தனியா குழந்தைகளை கூட்டிட்டு போனதுல 7 பேர்ல 6 பேர் கோல்டு மெடல், ஒரே ஒருத்தர் சில்வர் மெடல். இந்த மாதிரி நாங்க நிறைய கொண்டு போயிட்டு இருந்தோம். சரி, இப்படி நம்ம யோகாவே இன்னைக்கு நிறைய பேர் யோகா அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய புக்குகள் வருது, எல்லாமே வருது. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான இந்த நாட்டு வைத்தியம் சொல்லக்கூடியது, அதாவது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கே. இதைய நம்ம எப்படியாவது செஞ்சு காப்பாற்றி கொண்டு வந்து ஆகணும்னு ரொம்ப காலம் ஆசை, கனவு. இதை நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் அண்ணா, என் தங்கச்சி, எங்கள் அக்கா பையங்க, எங்கள் தங்கச்சி பொண்ணு எல்லாமே 33 பேர் இருக்கிறோம். அத்தனை பேரும் இந்த இயற்கை வைத்தியத்தையும் யோகா மருத்துவத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். 600 ஸ்கூல்களில் கிட்டத்தட்ட நாங்கள் யோகா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீமில் ஒரு 600 டீச்சர்ஸ் இருக்காங்க. இது போக யோகா டீச்சர்ஸை உருவாக்குவதற்கு யோகா மையங்களும் வச்சுட்டு இருக்கோம். டீச்சர் ட்ரைனிங் சென்டரும் நடத்திட்டு இருக்கிறோம். BSS பாரத் சேவாக் சமாஜோட சேர்த்து டீச்சர் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு, விந்து வெளியேறுதல், விந்து அணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, விந்தணுக்களின் சக்தி குறைபாடு, எழுச்சியின்மை, விந்து முந்துதல், உடலுறவில் நாட்டமின்மை, சுய இன்பம் கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி போன்றவையிலிருந்து விடுபடவும் இயற்கை வழி மற்றும் யோகா பயிற்சிகள் வழங்கப்படும். இந்த இயற்கை மருத்துவத்தை வளர்த்தோம் அப்படிங்கிற ஒரே கனவு, அந்த கனவு தான் நனவாக்கணுங்கிறது தான் இந்த கோவை மண்ணில் அத்திப்பாளையத்தில் துடியலூர் டு கோவில்பாளையம் ரோட்ல அத்திப்பாளையங்கிற இடத்துல ஆனந்தம் இயற்கை யோகா மருத்துவ மையம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், இடம் தேடி பல இடங்கள்ல தேடி இங்கே ரங்கநாதர் காலேஜுக்கு எத்தாப்புல இருக்குங்க. இங்கே ஒரு இடத்த வாங்கி 15 சென்ட் இடம் வாங்கி அதில் ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி ஒரு 10-14 ரூம் எல்லாமே கட்டி உள்ள வாழை இலை குளியல், நீராவி குளியல், மண்பட்டி குளியல் இந்த மாதிரி இருக்கிற எல்லா வைத்தியங்களும் பண்ணுறோம். அது போக உள்ள தங்க வர்றவங்களுக்கு நாங்கள் செய்கிற விஷயங்கள் நவதானிய உணவுகள். நான் முதல்ல சொன்ன மாதிரி நவதானிய உணவு, கம்பு, சாமை, திணை, வரகு, சோளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவு தான் உள்ள தள்ளுறோம். குதிரைவாலி இந்த மாதிரி இருக்கிற உணவுகள் தான் உள்ள தர்றோம்.
அது போக உள்ள தங்குனா என்ன சூப்புன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வித்தியாசமாக சொல்லிட்டு போகிறாங்க. கொள்ளு சூப் கொடுப்போம். எப்படி செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. கொள்ளை நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா மிக்சியில் போட்டு அடிக்க மாட்டோம், ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டுவோம். ஆட்டி முளைக்கட்டி இந்த கொள்ளு சூப்பு, அது போக முருங்கைத்தழை சூப்பு, பொன்னாங்கண்ணி தலை சூப்பு, மஞ்சள் கரிசலாங்கண்ணி சூப்பு, இந்த மாதிரி இருக்கிற இலைகள், அது போக கரும்பு, வாழைத்தண்டு சூப்பு, வாழைத்தண்டு ஜூஸ், இளநி ஜூஸ். சார் இளநி தண்ணியாக கொடுத்துருக்குறோம், ஜூஸ்னா எப்படி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கொடுக்குறோம். வணக்கம். இவங்க தான் என்னுடைய தாயாய் என்னை பெற்றெடுத்த தாய் ஞானம்மாள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டிவியில், வாட்ஸ்அப்பில், பேப்பரில், இன்னைக்கு பிபிசியில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் www.anandamyoga.com அப்படின்னு போனீங்கனாலே பாட்டியுடைய டீட்டெயில்ஸ் வரும். இதெல்லாம் இல்லைன்னா NANAMMAL ஞானம்மாள் அப்படின்னு போட்டாலே எங்களுடைய தாயாரை பற்றி எல்லாமே வரும். தாயார் என்னை ஈன்றெடுத்த தாய் அப்படின்னு நான் எனக்கு சொன்னாதான் உங்களுக்கு உலகுக்கு தெரியும். ஆனால் இந்த அம்மாவை உலகத்திற்கே தெரியும். யோகாக்காகவே பிறந்து யோகாக்காகவே 98 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இப்போ இங்கே என்ன எனக்கு என்ன உதவின்னா, எனக்கு என்ன வழிகாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனந்தம் இயற்கை யோகா மருத்துவ மையம் அப்படின்னு இப்போ நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு வந்து தம்பி எப்படியெல்லாம் யோகாசனங்கள் கற்றுக் கொடுக்கணும், இன்னும் அவங்க முன்னாடி நின்று எனக்கு யோகாசனங்கள் கற்றுக் கொடுக்கறத பற்றியும், ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்தந்த பிரச்சனைகளுக்கு நீ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், உணவு முறைகள் செய்யும் போது அப்பா இது கூட இது சேர்த்தக்கூடாதுப்பா, இது கூட இதை சேர்த்துப்பா, இதையை சேர்த்தி கொடுத்தீங்கன்னா இந்த வியாதி இப்படி ஆயிரும், கர்ப்பப்பை பிரச்சனைன்னு வர்றாங்க, அந்த கர்ப்பப்பை பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிறத பற்றியும் எல்லாமே முன்னாடி இவங்க தான் எனக்கு நின்று சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து முன்னாடி அவங்க நின்று சொல்லும்போது அந்த வியாதி வந்தது என்ன மலை போல் வந்து பனி போல் போயிடுச்சுங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள் அம்மா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க எனக்கு. இங்கே இந்த மருத்துவமனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி வாழை இலை குளியல், நீராவி குளியல், மண்பட்டி குளியல், இந்த மாதிரி இருக்கிற எல்லா இதுவும் கொடுத்துட்றோம். உள்ள நவதானிய உணவுகள் தான் உள்ள எல்லாமே தர்றோம். இதுக்கு இங்கே வந்து தங்குறவங்களுக்கு இந்த உணவு முறைகள் கொடுக்கறது அல்லாமல் சாயந்தர நேரங்களில் இந்த நம்ம பழங்காலத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. தம்பி அவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குமப்பா, நீ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறது, பன்னாங்கல் விளையாடுறது, பரம்பு பதம் விளையாடுறது, இந்த மாதிரி இருக்கிற விளையாட்டு, புளியங்கொட்டை போட்டு விளையாடுவாங்க, இந்த மாதிரி இருக்கிற விளையாட்டுகள்லாம் சாயந்தர நேரம் கொஞ்சம் விளையாட சொல்லுப்பா அப்படின்னு அம்மாவும் கூட சேர்ந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது போக கும்மி அடிக்கிறது, அந்த காலத்தில் சொன்ன மாதிரி கும்மி அடிக்கிறது, கைத்தட்டல், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தங்கி சிகிச்சை பெறுவவங்களுக்கும் யோகா பயிற்சிக்கு வர்றவங்களுக்கும் இது எல்லாமே அம்மாவை கூட இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே மருத்துவம் பார்க்குறதுக்கும் வந்து நான் மட்டும் இன்றி உள்ள பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா டாக்டர் இருக்காங்க. BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தவங்க ஒவ்வொரு சிகிச்சைக்கும், அதாவது நீராவி குளியல் வந்தால் பெண்கள் தனியாக ஆண்களுக்கு தனித்தனியாக, ஒவ்வொரு சிகிச்சைக்கும் ஒவ்வொரு மருத்துவர்கள் தனித்தனியாக இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் இங்கே மருத்துவங்கள் நடந்துட்டுருக்கு. பாட்டியுடைய மேற்பார்வையில் தான் இது நடந்துட்டுருக்கு. இந்த ஆனந்தம் இயற்கை யோகா மருத்துவ மையங்கிறது அத்திப்பாளையத்தில் அமைந்துள்ள ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையம். பழங்காலத்தில் ஆசனம் என்பது வேலை செய்வதால் கிடைத்தது, உடல் உழைப்பால். பிராணயாமம் என்பது அடுப்பூதுவதால் கிடைத்தது, அடுப்பூதா பெண்ணுக்கு இடுப்பூதும் என்பது புதுமொழி. தியானம் என்பது கடவுள் வழிபாட்டு தலங்களில் கிடைத்தது, அதுவும் விரத காலங்களில். நீங்கள் பார்க்கும் ஆனந்தா யோகா மையத்தில் வீடியோவில் வருபவர்கள் அனைவரும்
98 வயது யோகா பாட்டி யோகா ரத்னா பெண் சக்தி ஞானம்மாள் அவர்களின் மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளு பேத்திகளே ஆவார்கள். ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையத்தில் தினசரி யோகா பயிற்சி வகுப்புகள் காலை மற்றும் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை பொது யோகா பயிற்சி, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை பெண்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மாணவ மாணவியர்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி. யோகா என்பது உடலுக்கு, உயிருக்கு, மனதுக்கு. உடலுக்கு ஆசனங்கள், உயிருக்கு மூச்சு பயிற்சி, மனதுக்கு தியானம். உணவே மருந்து, மருந்தே உணவு. பழங்காலத்தில் ஆசனம் என்பது வேலை செய்வதால் கிடைத்தது, உடல் உழைப்பால். பிராணயாமம் என்பது அடுப்பு ஊதுவதால் கிடைத்தது, அது பெண்களுக்கு சிறப்பாக இருந்தது. தியானம் என்பது கடவுள் வழிபாட்டு தலங்களில் கிடைத்தது, விரத காலங்களிலும் கூட. ஆனால் இன்று ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு, வளர்ச்சி குறைபாடு, நினைவாற்றல் குறைபாடு, பசியின்மை, கண் பார்வை கோளாறுகள், படிப்பில் நாட்டமின்மை, தீய பழக்கங்களுக்கு அடிமையாகுதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட சிறப்பு யோகா பயிற்சிகளும் வழங்கப்படும். தங்கி சிகிச்சை பெறுபவர்களுக்கு தனித்தனி அறைகள், படுக்கை வசதியும், நவதானிய உணவு முறைகளும், மூலிகை சூப்புகளும், பழச்சாறுகளும் வழங்கப்படும். உணவே மருந்து, மருந்தே உணவு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் ஜி ரகுபதி. பிஎன்ஒஎஸ் முடிச்சிருக்கேன் நான். அதாவது பிஎன்ஒஎஸ்னால் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். இந்த படிப்பு பார்த்திங்கன்னா இயற்கை வைத்தியம் மற்றும் யோகா இது ரெண்டும் சம்மந்தப்பட்ட படிப்பு. இதில் டாக்டரேட் முடிச்சிருக்கேன் நான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், அடுத்து உடல் பருமன், அடுத்து சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு, இது நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். இந்த நாளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து இயற்கை வழி சிகிச்சையிலையும் யோகத்துலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே அதாவது அத்திப்பாளையத்தில் ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையம் அப்படிங்கிற ஒரு சென்டரில் வந்து நான் டாக்டராக இருக்கேன். அதாவது இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிவியில் யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யோகா பாட்டி ஞானம்மாள் அவர்களோட சென்டர் தான் இது. இந்த சென்டரில் நானும் அவர்களுக்கு ஒரு வகையில் பேரன்தான். எனக்கு இதில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, எங்களோட தாத்தா, அதாவது என்னுடைய தாத்தா வந்து கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஸ்டேஜ் 3, அவருக்கு கீமோதெரப்பியெல்லாம் கொடுத்து அவர் வந்து நீங்கள் இன்னொரு மீறி போனால் ஒரு 3 வருஷம் இருப்பீங்க, 4 வருஷம்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அப்போல்லாம் நான் வந்து சும்மா யோகா கிளாஸுக்கு அம்மா சேர்த்து விட்டாங்க, அதுக்காக போயிட்டு இருந்தேன் நான். அந்தளவுக்கு எனக்கு விவரமும் தெரியாது. அவர் தாத்தாக்கு கேன்சர்னால் என்ன, அந்த இதெல்லாம் எனக்கு அப்போ என்னன்னு கூட தெரியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இயற்கை வழி சிகிச்சை ஆரம்பித்தார். நவதானிய உணவுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சிகிச்சைகள், அதாவது மண் பட்டி போட்டுக்கிறது, இந்த மாதிரி சிகிச்சை தான் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இயற்கை வழி சிகிச்சை, இயற்கை உணவில் மட்டும் இது, அப்புறம் மற்றும் யோகா, இந்த 3 விஷயத்தால் மட்டும் 3 வருஷம்தான் இருப்பாருன்னு சொன்ன எங்கள் தாத்தா 25 வருஷம் வாழ்ந்தார். சரிங்களா? அதாவது நம்ம இயற்கை இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து உருவாகி இருக்கோம். நிலம், நீர், ஆகாயம், காற்று இதெல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து நம்ம மனுஷ உடம்புங்கிறது ஒன்று உருவாகிருக்கு. அதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு நோய் வராமலும் தடுக்கலாம். இதாவது வந்து இந்த யோகா இயற்கை வழி சிகிச்சைகள் வந்து நோய் வந்தால் தீர்வுக்காக மட்டும் இல்லை, நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த யோகா மற்றும் இயற்கை வழி சிகிச்சை ரொம்ப மிக மிக உதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் இந்த யோகாக்காகவும் இந்த இயற்கை வழி சிகிச்சைக்காகவும் இங்கே ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவமனைக்கு வந்து பயன்பெறுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
மண்பட்டி குளியல்னு சொல்லுவோம். இந்த மண்பட்டி குளியல் எதுக்காக அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மண்பட்டி குளியல் போடுவதனால் உடம்புக்குள்ளே இருக்க தேவையில்லாத கழிவு நீர்களை வெளியே இழுத்து விடும். அது எப்படி இழுக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மண்பட்டி பூசி உடம்பு ஃபுல்லாக நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா காய விடுவோம். அந்த காய விடும் பொழுது இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சதுன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காஞ்சு உடம்பு நல்லா இழுக்கும். அதாவது ஸ்கின்னை பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மசில் கான்ட்ராக்ஷன் ஆகிறதுனால உள்ளே இருக்க ஃப்ளூயிட்ஸ், தேவையில்லாத ஃப்ளூயிட்ஸ், சரிங்களா, தேவையில்லாத நீரெல்லாம் இந்த மண் உறிஞ்சிடும். சரிங்களா, இங்கே மேலே தெரிகிற ஈரம்லாம் நம்ம தண்ணி கலக்கிறதுனால வருது. இந்த காஞ்சக்கப்புறம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும், புரிஞ்சுதுங்களா? அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளேருந்து இழுக்கப்பட்ட நீர். சரிங்களா, இது தானாகவே காஞ்சு உதிர்ற அளவுக்கு விட்டு நம்ம போய் நல்லா தேய்ச்சி குளிச்சிடலாம். சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது இது போட்ட உடனே. சரிங்களா, இதுதான் மண்பட்டி குளியல். இது பார்த்திங்கன்னா ஸ்டீம் பாத், நீராவி குளியல்னு சொல்லுவோம். இன்றைய உலகத்தில் பார்த்தோம்னா நம்ம ஏர் கண்டிஷனர், ஃபேன் கடியில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அதிகமாக வேர்க்கிறது கிடையாது. அப்போ உடலில் இருக்க வேர்வைகள்லாம் என்ன? அதுவும் கழிவுகள் தான். அதை எப்படி வெளியே கொண்டு வரலான்னா இந்த மாதிரி நீராவி குளியல் எடுக்கிறது மூலிமா உடலில் உள்ள வேர்வைகள் எல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த வேர்வைகள் வெளியே வந்தால் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எல்லா கழிவுகளும் வெளியே வந்ததாக அர்த்தம். நமக்கு டெய்லியும் யூரின் போவோம், மோஷன் போவோம், அதுவும் கழிவுகள் தான். அது இல்லாமல் வியர்க்கணும், வியர்வை மூலியமாகவும் ஒரு சில கழிவுகள் வெளியே வரும். அது நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக நமக்கு நடக்கிறது கிடையாது. ஏசி, ஃபேனு, கொஞ்சம் வேர்த்தாலும் நம்ம ஃபேன் போட்டுக்கிறோம், இல்லை ஏசி போட்டுக்கிறோம். அப்போ எப்படி அந்த வேர்வைகள்லாம் வெளியே வரும்? இந்த மாதிரி தான் நம்ம வெளியே கொண்டு வந்துக்கிற சூழ்நிலை இருக்குது. இதை நம்ம சிகிச்சையாகவும் கொடுக்கலாம், இல்லை நமக்கு ரெஜுவினேஷனாகவும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ். இந்த ஆயில் மசாஜ் கொடுக்கறதுனோட பலன் என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் புதன், சனி இந்த 2 நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா நல்ல உடலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க, தலை குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா உடலில் இருக்க உஷ்ணங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்கள் அந்த நாள் ஃபுல், அந்த வாரம் ஃபுல்லாக உழைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த டைம் கை கால் பிடிப்பு, அதே டைம் பார்த்திங்கன்னா மசில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக இருக்கும். அதனாலேயும் உடலில் கொஞ்சம் வலிகள் இருக்கும். இப்போ இந்த ஆயில் மசாஜ் எடுக்கிறது மூலிமா என்ன ஆகிடும்னா 2 பலன் கிடைக்கும். அதாவது உங்கள் உடல் சூடும் வெளியே போயிடும், அதே டைம் பார்த்திங்கன்னா சதைகள் எல்லாம் நல்லா தளர்வாகி உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ஆயில் மசாஜுங்கிறது எடுக்கிறது. இந்த வாழை இலை குளியல், மண்பட்டி குளியல், நீராவி குளியல், இந்த மாதிரி இருக்கிற எல்லா மருத்துவங்களும் மிக சிறந்த முறையில் இங்கே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையம் அத்திப்பாளையத்தில் இருக்குது. ரங்கநாதர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் துடியலூர்லேருந்து கோயில்பாளையம் போகிற ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதைய முற்றிலும் குணப்படுத்த முடியும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வாங்க. இயற்கை வைத்தியமும் சொல்லித்தர்றோம், ப்ளஸ் யோகாவும், 2ம் சேர்ந்து இங்கே நடந்துட்டுருக்கு. சிறப்பான டாக்டர்களை வச்சு தான் இங்கே நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு என்ன சிகிச்சையோ அந்த மாதிரி, எந்த வியாதியோ அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்படுது. தங்கும் வசதி இருக்குது. தங்குறவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் முதல்ல சொல்லப்பட்ட எல்லா பல்லாங்குழி விளையாடுறது, இந்த மாதிரி கும்மி அடிக்கிறது எல்லாமே பாரம்பரிய கலையான யோகாவும் நம்ம பழமையை நோக்கி பின்னாடி போகிறோம். அதுதான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு முறை நீங்கள் பார்க்கலாம், சிகிச்சைக்கு வரணும்னு கிடையாது. நீங்கள் இந்த ஆனந்தம் யோகா இயற்கை மருத்துவ மையத்தை ஒரு முறை பாங்க. பாட்டிகிட்ட ஆசி பெற்று ஆசனம் கற்று நோயற்று வாழ அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மாதா, பிதா, குரு, தெய்வம். சாமி, என் மகன் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறானுங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்த மக்கள் 100 கால சுகமாக இருங்க. எந்த சீக்கு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஆயிரும். யோகாவும் சொல்லி கொடுப்பாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, மருந்து வகையும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் மகராசனம் இருங்க சாமி. அதுக்கு வேண்டித்தான் இங்கே ஒரு யோகா வச்சுருக்குது. யோகாசாலையும் இருக்குது, ஆஸ்பத்திரியும் இருக்குது. எது உங்களுக்கு சமயம்னாலும் எல்லாம் செஞ்சுட்டு போங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கிடும். 5ல் வளையாதது 50ல் வளையாது என்பது பழமொழி. 5லும் வளையும் 50லும் வளையும் என்பது யோகா பாட்டி நானம்மாளின் புது பழமொழி.